ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அகில், ஸ்வேதா எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேளுங்களேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஆமா, இன்னைக்கு எத்தனாவது பாடம் நம்ம படிக்க போறோம்? பாடம் 13. வெரி குட். பாடம் 13. பாடத்தோட தலைப்பு என்ன அகில்? பூச்சியிலிருந்து பாடம். வெரி குட். பாருங்க, கடவுள் படைச்ச ஒவ்வொரு ஜீவராசிகள்ல இருந்தும் கடவுள் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. அதே மாதிரி தான் யோனாவுடைய சம்பவத்திலையும் ஒரு பூச்சியிலிருந்து ஒரு பாடத்தை கடவுள் கற்றுக் கொடுக்க போறாரு. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கணும்ல? ஆமா அங்கிள். அந்த தண்டனையை வேற ஒருத்தர் ஏத்துக்கிறாங்க, இல்லை அதை மன்னிச்சிட்டாங்க, உனக்கு எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கும் அங்கிள். வெரி குட். ஸ்வேதா, இப்போ பாரு, இப்போ ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, உனக்கு பிடிக்காத ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கல அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கோவமா இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, இதை பற்றி தான் இன்னைக்கு யோனா சம்பவத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். கடவுள் பாருங்க, யோனா நினிவேவுக்கு போக சொன்னார். யோனா எங்கே போனார்? தர்சீஸுக்கு போனார். இதுக்கு முன்னாடி உள்ள பாடத்துலலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் யோனா அவரோட ஊரில் இருக்கிறப்பயே கடவுள் ரொம்ப நல்லவர், ரொம்ப அன்புள்ளவர், நீதி நியாயம் உள்ளவர் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அப்படி இருக்கிறப்ப கடவுள் அந்த பட்டணத்தை நினிவேயை அழிக்கணும்னு நினைச்சாரு. ஆனால் அவங்கெல்லாம் தன்னோட தப்பெல்லாம் கடவுள்கிட்ட மன்னிக்க சொல்லி அவங்க உபவாசம் இருந்தாங்க, கடவுள்கிட்ட வேண்டுனாங்க இல்லையா? இப்போ கடவுள்கிட்ட வேண்டுனதுனால கடவுள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை அவர் மன்னிச்சு விட்டுட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, கடவுள் என்ன சொன்னாரு? நினிவேயை அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. யோனாவுக்கு பயங்கர கோபம். என்னடா, இந்த பட்டணம் அழியும் நினைச்சா இவர் அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யோனா நகரத்துக்கு வெளியில போய் பட்டணம் எப்படி அழியும் அப்படின்னு அவர் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்து இருந்தாரு. அப்ப வெயில் அடிக்கும் இல்லையா? வெயில் அடிச்சிச்சு. சரி, என்னடா ஒரு குடிசை மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றப்ப ஆமனுக்கு செடி என்ன பண்ணுச்சு, உடனே அப்படியே வளர ஆரம்பிச்சிச்சு. கிடு 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 கிடுன்னு வளர்ந்து அழகா பந்தல் மாதிரி கொடை மாதிரி அழகா என்ன பண்ணிருச்சு, அந்த ஆமனுக்கு செடி வந்துருச்சு. இப்ப யோனாவுக்கு ஆஹா ஜாலியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமனுக்கோட செடிக்கு கீழே உட்காந்துருந்தாரு. உட்காந்து இருக்கிறப்ப திடீர்னு ஏசாமி என்ன பண்ணாரு, ஒரு பூச்சி கிட்ட சொன்னாரு, ஏ பூச்சியே, நீ போய் அந்த செடி மேலே ஏறி உனக்கு எவ்வளோ பசிக்குதோ அவ்வளவும் தின்று அப்படின்னு சொன்னார். போன பாடத்துலலாம் பார்த்தீங்கன்னா யோனாவை முழுங்குறதுக்கு மீனுக்கிட்ட ஆண்டவர் சொன்னார்ல, போய் யோனாவை முழுங்கிரு, ஆனால் அவரை சாப்பிட்டு சிரிச்சிடக்கூடாது, பத்திரமா வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னார்ல. யோனாவை மீன் முழுங்கி என்ன பண்ணுச்சு, பத்திரமா வச்சுச்சு. அப்போ மீன் கீழ்ப்படிஞ்சிச்சு. இப்போ பார்த்தா பூச்சி என்ன பண்ணுது, உடனே ஆமனுக்கு செடி மேலே அந்த பூச்சி ஏறி எல்லாத்தையும் சாப்பிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஏப்பம். உடனே யோனாவுக்கு பார்த்தா, ச்சே என்னடா இப்போதான் அழகா குடம் மாதிரி இருந்துச்சு, அது காட்டி இந்த பூச்சி எல்லாத்தையும் தின்றுச்சே அப்படின்னு சொல்லி யோனாவுக்கு ரொம்ப வருத்தமாச்சு. உடனே ஏசாமி சொன்னாரு, ஏய் சூரியனே, நீ என்ன பண்ணு, வெயில் எப்பயும் அடிப்பேல, அதை விட நல்ல சூடா நீ என்ன பண்ணு, வெயில் அடி அப்படின்னு சொன்னார். உடனே பார்த்தா இந்த சூரியனு அப்படியே பயங்கரமா, மே மாசத்துல நம்ம வெயில் மண்டே பொழக்கும்ல, நடக்கக்கூட முடியாதுல்ல, அந்த மாதிரி மே மாசத்துல வெயில் அடிக்கிற மாதிரி அடிச்சிச்சு. அடித்த உடனே இவர் தலையில் சுல்லுன்னு பட்டு, ஐயோ எரிச்சலாக இருக்குதே, நான் செத்துடலாம் போல, ஏன் தான் என்னை இங்கே கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி யோனா என்ன பண்ணார்,
அவர் புலம்புனார் ஆண்டவர்கிட்ட. உடனே ஏசாமி சொன்னார், ஏய் யோனா, இங்கே வா, நீ விதை போட்டியா? ஆமணக்கு செடி நீயா விதை போட்ட? அது வளர்ந்துச்சு, நான் தான் போட்டேன். நீ விதை போடலை, நீ எதையுமே செய்யலை. அப்படி இருக்கிறப்ப அந்த செடியை ஒரு பூச்சி தின்றுச்சுன்னு இவ்வளோ கோபமாக என்னை திட்டுறியே. பாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிற நினிவே மக்கள் 1,20,000 பேர் அங்கே இருக்கிறாங்க. 1,20,000 பேரா? ஆமாம், 1,20,000 பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நான் அழிஞ்சு போகிறதுக்கு என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். நீ ஒரு செடி அழிஞ்சதுக்கே இவ்வளோ எரிச்சல் ஆகிற, ஆனால் என் மக்கள் அழிய போகிறாங்கன்னு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோனாவுக்கு புரிய வச்சார். அப்போ தான் யோனா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய அன்பை என்ன பண்ணார், புரிஞ்சுக்கிட்டாரு. ஏசாமி மீனுக்கிட்ட சொன்னார், கீழ்ப்படிஞ்சிச்சு. ஏசாமி கடல்கிட்ட சொன்னார், கொந்தளிச்சிச்சு. ஏசாமி காத்தடிக்க சொன்னார், அது கீழ்ப்படிஞ்சிச்சு. ஏசாமி மீனை நீ வாயை பிளந்து அவனை கரையில் கொண்டு போய் கக்கீருன்னு சொன்னார், அது கீழ்ப்படிஞ்சிச்சு. ஏசாமி ஒரு செடியை வளருன்னு சொன்னார், அதுவும் வளர்ந்துச்சு, ஆமணக்கு செடி. ஏசாமி அந்த பூச்சிக்கிட்ட நீ எல்லாத்தையும் சாப்பிட்ருன்னு சொன்னார், அதுவும் சாப்பிட்டுச்சு, கீழ்ப்படிஞ்சிச்சு. ஏசாமி சூரியனை வேகமாக வெயில் அடிக்க சொன்னார், அதுவும் கீழ்ப்படிஞ்சிச்சு. கடவுளால் படைக்கப்பட்ட எல்லாமே கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சிச்சு. ஒரே ஒருத்தரை தவிர. அவங்க யாரு? யோனா. யோனா அண்ணன் மட்டும்தான் கீழ்ப்படியலை. நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிவீங்களா? நீ கடவுளுக்கு கீழ்ப்படிவியா? ஓகே, வெரி குட் குட்டீஸ். பாருங்களேன், ஏசாமிக்கு நம்ம எல்லாரும் கீழ்ப்படியணும். அதுதான் கடவுளுக்கு பிரியமாக இருக்குது. சரியா? நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு, அப்புறம் வயசில் பெரியவங்களுக்கு, அப்புறம் உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு, எல்லாத்துக்கும் மேலே கடவுளுக்கும் நம்ம கீழ்ப்படியணும். அதுதான் கடவுள் விரும்புகிறார். ஓகே, இந்த பாடத்தோட வசனம் யாருக்கு தெரியும்? அங்கிள், எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? எங்க சொல்லு. நான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். 1 யோவான் 3:1. வெரி குட். இந்த பாடத்தோட கருப்பொருள் என்னன்னு தெரியுமா ஸ்வேதா? எங்க சொல்லுங்க. மற்றவர்களும் தேவனோட குடும்பத்தில் சேர்கின்ற போதும் நான் மகிழ்கிறேன். வெரி குட், சூப்பர். 2 பேரும் அழகா சொன்னீங்க. இன்னைக்கு பாடத்தோட புதிர் எத்தனை? புதிர் 13. வெரி குட். அதில் 4 படம் இருக்கு இல்லையா? யோனா இருக்கிறாரு, அப்புறம் இங்கிட்டு சூரியன் யோனா மேலே அடிக்குது, அங்கிட்டு பார்த்தா ஒரு செடி நல்லா வளர்ந்துருக்கு, இங்கிட்டு பார்த்தா இன்னொரு செடி சுத்தமாக கருகி இருக்கு, ஒன்றும் இல்லாமல். இதில் எது எது முதல்ல நடந்ததுன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு என்ன? யோனா உக்காந்துருக்கிறாரு. 2வது என்ன நடந்துச்சு? ஆமணக்கு செடி வளர்ந்துச்சு. 3வது என்ன நடந்துச்சு? பூச்சி அரிச்சிருச்சு. 4வது என்ன நடந்துச்சு? சூரியன் வெயில் வேகமா அடிச்சிச்சு. வெரி குட். 4 படங்களும் கரெக்டா நீங்களும் சொல்லிட்டீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டாங்க. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் பாடத்தில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் அவங்களுக்கு பாய் சொல்லிடலாமா? God bless you. Bye bye.